குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 4:6 எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 4:6 நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய முகம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய முகத்தின் ஒளி, அவருடைய பார்வை, அவருடைய பிரசன்னம் நம்மேல் படும்போது நமக்கு நன்மையான காரியங்கள் நடைபெறும். மேலும் நம்முடைய முகம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். எனவேதான் தாவீது ராஜா, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்கிறார். ஏன் அவ்வாறு சொன்னார் என்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆகும் என்றார். ஆம், கர்த்தருடைய முகம், அவருடைய பார்வை, அவருடைய பிரசன்னம் நம்மேல் படும்போது நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது, அவர் பிரகாசமாய் இருப்பது போல நம்மையும் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் இருக்கிற இடத்தில், வேலை செய்யும் இடத்தில், சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவது கர்த்தருடைய பிரசன்னமே. இதைத்தான் நாம் சங்கீத புத்தகத்தில் ஆசாப்பின் சங்கீதமாகிய 80 அதிகாரத்தில் 3, 7 மற்றும் 19 தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று 3 முறை எழுதப்பட்டுள்ளது. இதுவே இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிடிக்காத, அவர் அருவருக்கிற பொய்யான மாயையானவைகளை நம்பி அவைகளுக்கு பின் சென்றாலும், ஜெயத்திற்கு வெற்றிக்கு என மந்திரங்கள், தந்திரங்கள் போன்ற காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் சென்றாலும் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம் தேவன் நீதிக்கு தக்க பலனளிக்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரால் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்களை திருப்பி கொண்டு வருகிறவர். அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தவறை உணர்த்தி திருப்பி கொண்டு வருகிறவர். எனவேதான் ஆசாப் தனது சங்கீதத்தில், தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜெபத்தால் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தர் நம்முடைய மனதில் ஏவியபடி ஜெபத்தோடு நம்மை ஆளும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களித்து விட்டோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தாவீது ராஜா சொன்னபடி கர்த்தராலே திருப்பி கொண்டு வரவும், பிரகாசிப்பிக்க பண்ணவும், மேன்மைப்படுத்தவும் கூடும். எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியை, அவரது சித்தமே. ஆனாலும் இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. மனிதனுடைய திட்டங்களும் தீய ஆலோசனைகளும் இந்த காரியங்களில் எந்த இடத்திலும் நிறைவேறாத வண்ணம் தேவனுடைய முழு சித்தமும் இன்று நிறைவேறி நம்மை ஆளுகிற தலைவர்களை தேவனே முன்குறித்து நியமிக்கும்படியாக, அவருடைய கரம் இதில் செயல்படும்படியாக அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டு நிச்சயமாய் பதில் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்கும்படி அவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தின் பாதைகள் பாதுகாப்புடன் நிறைவேற ஆலயத்திற்கும் ஆராதனைக்கும் உதவுகிற தலைவர்களை தருவது நிச்சயம். எனவே ஜெபிப்பது நம் கடமை. தேவனுடைய சித்தத்தை தேவனே நிறைவேற்றுவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நன்மையை காட்டுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எனவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை திரும்பவும் கொண்டு வந்து எங்களை இரட்சிப்பின் பாதையில் நடத்தி எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்ய நல்ல தலைவர்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.